கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்றத நான் சொல்றதை விட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒரு மீம் வீடியோவா அவங்களே போட்டிருக்காங்க. அவங்க போட்ட வீடியோவை நீங்களே பாருங்க, இதோ உங்களுக்காக. எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. 24 நைட்டு கிறிஸ்மஸ் டிஜே பார்க்க நானும் என்ன ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அப்போ பைக்கில் நல்லா சவுண்டா இருந்துன்னு சொல்லி போலீஸ் எங்களை நிப்பாட்டினாங்க. நாங்கள் பைக்கை நிப்பாட்டாம பைக்கை வச்சு நல்லா முறுக்கிட்டு கையில சிம்மலையும் கட்டிட்டு கெட்டார்த்தனை எடுத்துட்டு போனோம். அது தப்பு, அந்த தப்பை நான் உணர்ந்துட்டேன். போலீஸ் சொல்லியிருந்தேன் நீங்க நல்லதுக்கு தான். அது இனிமே நான் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க பார்த்தது ஏதோ ஒரு மீம் பேஜ்ல எடிட் பண்ணி போட்ட வீடியோ கிடையாது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அபிஷியல் பேஜ்ல அவங்க எடிட் பண்ணி போட்ட வீடியோ. கன்னியாகுமரியில கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சல்லி பயலுக அந்த பைக்கை வச்சுக்கிட்டு ரோட்ல நல்லா டர்ருன்னு திருவிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள தடுத்து போலீஸ் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதுக்கு போலீஸை கிண்டல் பண்ணி பேசி நடுவிரலை காட்டினது மட்டும் இல்லாம அதை வீடியோவையும் எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி அதுலயும் போலீஸோட இமோஜியை போட்டு நடுவிரல் காட்டுற இமோஜியை போட்டு போலீஸ் சும்மா விடுமா கிறிஸ்மஸ்க்கே பொங்க வச்சுட்டாங்க. அவங்கள தூக்கிட்டு போய் அதே தௌலத்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா காவல்துறை நண்பர்களே, இந்த மன்னிப்பு வீடியோலாம் தாண்டி அதுக்கு ஒரு மீம் வீடியோ ஒன்று போட்டியே வருங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு காவல்துறை இப்படி மீம் வீடியோ போடுறது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்க தமிழ்நாடு காவல்துறையோட அபிஷியல் இன்ஸ்டா ஐடியில போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல சல்லித்தனம் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணி தரமான மீம் வீடியோ இருக்கு.